ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் அமைச்சினர். கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ஆலயம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே அந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. அந்த ஆலயத்திலே எல்லா தெய்வங்களையும் வைக்கிறார். அது ஒரு பகுதியில் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை எல்லா மாவட்டங்களிலேயும் உரிமையோடு குலதெய்வமாக வழிபடுகின்ற யாக வேள்வியிலே பிறந்தவராக இருக்கின்ற அன்னை பாஞ்சாலியினுடைய ஆலயம் ஐயா காவேரி பட்டணத்தில் அமைந்திருக்கிறார். காவேரிப்பட்டினம் திரௌபதி அம்மனுடைய ஆலயத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுடைய தலைமையில் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது. அப்படி நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த மகாபாரத சொற்பொழிவுடைய விழாவிலே இந்த சிறியவராக என்ற எண்ணெய் வைத்து ஒரு வாய்ப்பை கொடுத்து நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த 5ஆம் நேரம் மகாபாரதத்தை கேட்க வேண்டும் என்று அந்த பாரதத்தை அப்படி கேட்பவர். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஐயா கேட்டாருன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். அங்க 2 மணிக்கு பாரதம் இல்ல, இந்த மணி 6 மணிக்கு பாரதம் ஆரம்பிக்குது. வீட்டுல இருந்து என்னப்பா இன்னும் பாரதம் ஆரம்பிக்கிறேன்னு அவர் கேட்டதாக நேரம் கடந்தால் இருக்கும்போது அந்த பாரதத்தை சரியான முறையில் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு உள்ளவர். இந்த பாரத கதை காவேரி பட்டினத்தில் 2 சொற்பொழிவாளர் இருந்தார். ஐயாவுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. காவேரி பட்டினம் சகோதரர்கள் என்று ஒன்று. இந்த ஆற்காடு என்ற இடத்தில் பாரதம் 120 நாள் மகாபாரதம் 120 நாள் மகாபாரத விழாவில் ஐயா இருக்கின்ற காவேரி பட்டினத்தில் இருந்து காவேரி பட்டினம் சகோதரர்கள் அவங்க பேரை கொண்டுதான் பின்னாடி என் பேரை போட்ட இந்த பாரதம் ஏன்னா ஆற்காட்டிலே சென்று இதுவரையிலேயும் அப்படி ஒரு பேரை யாரும் எடுக்கல. காவேரி பட்டினம் சகோதரர்கள் என்று சொன்னால் இது நடந்து ஒரு 70-80 ஆண்டுகள் ஆகிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் காவேரி பட்டினம் அந்த ஒரு பேர் அவருடைய உண்மையை சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலே மகாபாரத கதையை அவர் கேட்டு பாருங்க. விஸ்வநாத பாகவதர் இந்த கதைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்தவர். என்னை விடவும் உயர்ந்த ஒரு சொற்பொழிவாளர். அப்படிப்பட்ட பெரியவர் வாழ்ந்த கிராமத்தில் அந்த மண்ணிலே பிறந்தவர். அதாவது இந்த மகாபாரத கதை என்னை விட இச்சிந்தா பெரியவர்கள். ஆகையால் நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். முன்னாடி இவர் ஐயாவுடைய முன்னிலையில் நம்ம சொற்பொழிவாற்றுவதற்கு மிகப்பெரிய நம்ம மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா நாங்களும் ஒரு நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். இந்த இந்திய நேரத்தில் என மகாபாரத சொற்பொழிவை ஐயாவுடைய தலைமையிலிருந்து காவேரிப்பட்டினம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அடியில் செல்லும்போது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை கவனித்தவர். இந்த இனிய மின்சாரத்தான நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு